அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறை பெரியார் அவர்கள் இந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த கோவிலை கட்டுவதற்கு கல் சுமந்தவர்கள் நீங்கள், சித்தால் கொத்தனார் வேலை பார்த்து கட்டட வேலை பார்த்தவர்கள் நீங்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த கோவிலுக்குள் இருக்கக்கூடிய சிலையை செய்தவர் நீங்கள், அந்த சிலையை தூக்கி வந்து இந்த கருவறைக்குள் நிறுவியவர்கள் நீங்கள். ஆனால் கடைசியில் எந்த உழைப்பும் செலுத்தாமல் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு இருந்த பார்ப்பான் வந்து உங்களையெல்லாம் வெளியே போங்கள் என்று சொன்னவுடன் நீங்கள் வெளியேறி விடுகிறீர்கள். அவன் முழுவதும் கோவிலை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறான். கருவறைக்குள் உங்களை விட மறுக்கிறான். அவன் வந்து தண்ணீர் தெளித்தால்தான் சிலை உயிர் பெறும், கடவுள் வருவார் என்று சொன்னதும் நீங்களும் ஒரு ஆட்டு மந்தை போல் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆமா சாமி, ஆமா சாமி என்று சொல்லுகிறீர்கள். அப்படியானால் அந்த தண்ணீருக்கு அப்படி என்ன சக்தி இருக்கிறது என்று பெரியார் கேட்டபொழுது பக்தர்கள் சொன்ன பதில், அது மந்திர தண்ணி, அவருக்கு மந்திரம் தெரியும், அதனால்தான் அவர் ஐயராக இருக்கிறார் என்று திரும்ப கேட்டார் பெரியார். நமது ஆற்றில் அள்ளி கொண்டு வந்த அல்லது நமது கிணற்றே அள்ளி கொண்டு வந்த தண்ணிக்கு பார்ப்பானின் கைப்பட்டவுடன் மந்திர சக்தி வந்து கல்லு கடவுளாக மாறிவிடுகிறது என்றால், ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தப்பட்ட மக்களாக, பார்க்கக்கூடாதவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக, நடக்கக்கூடாதவர்களாக, பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாதவர்களாக, பொதுப்பாதையில் நடக்கக்கூடாதவர்களாக, கீழ்ஜாதி மக்களாக, சூத்திர பஞ்சமர்களாக இருக்கக்கூடிய உங்கள் தலையில் அந்த தண்ணீரை தெளித்து உங்களை மேல் ஜாதிக்காரர்களாக மாற்றி விடலாமே, உங்களை இழிவிலிருந்து மீட்டு விடலாமே. ஒரு கல்லை கடவுளாக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கிற தண்ணியை சக மனிதனை இன்னொரு சக மனிதனாக மாற்ற முடியாதா என்று கேட்டார். அன்று பெரியார் கேட்ட கேள்விக்கு இன்று வரை சங்கராச்சாரியாரும் பதில் சொல்லவில்லை, சவுண்டி பார்ப்பானும் பதில் சொல்லவில்லை, நமது சாதாரண சாமானிய மக்களும் பதில் சொல்லவில்லை. இந்த கேள்விக்கான பதிலை இளைய தலைமுறையிடம் ஒப்படைப்போம். சாதியற்ற சமுதாயம் படைப்போம். நன்றி, வணக்கம்.